நம்ம 10th பாடத்தில் இது எக்ஸசைஸு 1.1 அதை பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சுக்குங்க. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஏவினுடைய வேல்யூ வந்து நமக்கு 1,3,5 அண்டு பியோட வேல்யூ நமக்கு 2,3 அப்படி தானே. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ இன்ட்டு பி அண்டு பி இன்ட்டு ஏ இந்த ரெண்டையும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பியோட வேல்யூ நம்ம பார்ப்போம். இப்போ ஏ இன்ட்டு பி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ எழுதணும் 1,3,5 இன்ட்டு பியோட வேல்யூ 2,3 சரிங்களா. இப்போ ஏ கிராஸ் பியோட வேல்யூ நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பிரகாரம் இதோட மல்டிப்ளேஷன் பண்ணணும். அப்போ எப்படி மாறும் 1,2 அடுத்து 1,3 அதே மாதிரி அடுத்து 3 வச்சு பண்ணுறோம். 3,2 அண்டு 3,3 சரிங்களா. அடுத்து 5,2 5,3 ஓகேவா. அதே மாதிரி பி கிராஸ் ஏவுக்கு உங்களுக்கு தெரியும், இதை அப்படியே மாற்றி போடணும். 2,3 இன்ட்டு 1,3,5 அப்போ மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா 2,1 2,3 2,5 அதே மாதிரி 3,1 3,3 அண்டு 3,5. அப்போ இதில் வந்து நமக்கு மொத்தம் எத்தனை எலமெண்ட்டு அப்படிங்கிறத பார்க்கணும். அதுதான் ரெண்டாவது கொஸ்டின். இப்போ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலான்னு கேட்குறாங்க சரிங்களா. பாருங்கள், இங்கே 1,2ன்னு இருக்குது, ஆனால் இங்கே 2,1 இருக்குது. அப்போ அது கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது. அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா 1,2 இது ஏ கிராஸ் பியில் இருக்குது, இஸ் நாட் ஈக்குவல் டு 2,1. அதே மாதிரி எவ்வளோ செட்டு வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டாவது பார்ட்டு. ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல்னு நம்ம கடைசியில் எழுதிக்கலாம். ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல். அடுத்தது மூணாவது கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்ப்போமா. மூணாவது கொஸ்டினை பாருங்கள். நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி நம்பர் ஆஃப்னு கொடுத்துட்டதுனால இப்போ ஏ கிராஸ் பியில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 அப்போ 6 எலமெண்ட் இருக்குது. நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி அதில் எத்தனை எலமெண்ட் இருக்குது, 6 எலமெண்ட். அதே மாதிரி நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏலையும் நமக்கு 6 எலமெண்ட் இருக்குது. பாருங்களேன், இருக்கா. இங்கே 3 இங்கே ஒரு 3 மொத்தம் 6 எலமெண்ட் இருக்கா. ரைட்டு. இப்போ நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் பி இதெல்லாம் வந்து கொஸ்டினில் இருக்குது. நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி, நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ, நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் பி இருக்கா. அப்போ நம்பர் ஆஃப் ஏல 3 எலமெண்ட் இருக்குது. ஸோ நம்ம எழுத வேண்டியது 3 இன்ட்டு 2. ஏன்னா நம்பர் ஆஃப் ஏல 3, நம்பர் ஆஃப் பியில் 2, 3 2 6. அப்போ இந்த 3 ஈக்குவலாக இருக்கனால ஹென்ஸு இட் இஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான், முடிஞ்சு வேலை.